நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. என்ன தெரியுமா? உங்களால முடியாது, உங்க படிப்பினால முடியாது, உங்க செல்வத்தினால முடியாது, உங்க ஆள் பலத்தினால முடியாது. எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, பட் நாட் யூஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்கள வச்சு நீங்க என்னெல்லாம் மூவ் பண்ணி எதுவுமே முடியாதுன்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம் 8வது வார்த்தையில கர்த்தர் சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தோற்று போன நிலைமையில என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துல யாவையும், எல்லாவற்றிலும், அது உங்க வேலை விஷயமா இருக்கலாம், உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், உங்க எதிர்காலத்துக்குரிய காரியமா இருக்கலாம், உங்க மேரேஜ் விஷயமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போறார். உங்க பினான்சியல்ல கர்த்தர் செய்து முடிக்க முடியும், உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்ல கர்த்தரால செய்து முடிக்க முடியும், உங்களுடைய எல்லா ஸ்கில்ல கர்த்தரால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். உங்களால முடியாத காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க முயற்சி பண்ணி தோற்று போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே தேவன் இன்னைக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார். நம்மளால முடியாது, உண்மைதான். ஆனா அதை கர்த்தருடைய கருத்துல கொடுக்கணும். அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தர், மனுஷங்க இல்ல, கர்த்தர் எனக்காக, உங்களுக்காக ஒருத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீங்க நினைச்சிருப்பீங்களா, எங்க மாமா செய்வாரு, எங்க அத்தை செய்வாங்க, எங்க ஆயா செய்வாங்க, எங்க தாத்தா செய்வாங்க, அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அவங்களாம் உங்களை கை விரிச்சிட்டாங்க தானே. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சகோதரர்கள் செய்வாங்கன்னு சொல்லி நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்களால செய்ய முடியல, அவங்க முடியலன்னு விலகிட்டாங்க பாருங்க, சத்தமே இல்லாம ஆயிட்டாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். மகனே, மகளே, மனுஷங்க முடியாதுன்னு சொல்லி உன்னை எப்படி ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ, இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத, இதை குறிச்சு என்கிட்ட கேட்கவே கேட்காத, இந்த காரியத்துக்காக உதவிக்காக என்கிட்ட வரவே வராதன்னு சொல்லி உங்களை அப்படியே உடைச்சி ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, கர்த்தர் அந்த காரியத்துல சொல்ற, நான் உனக்காக யாவையும் செய்வேன். மகனே, மகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து ஒரு அற்புதத்தின் நாளாக தேவன் மாற்றுவார். நிறைய நேரம் நம்ம அப்படிதான் பாருங்க, எத்தனையோ நேரங்கள் கோலியாத் பயங்கரமா சவால் விட்டுட்டு இருந்தான். ஆனா யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் தாவீதை கொண்டு ஒரே நாள்ல, அது சில நிமிடங்களுக்குள்ளாக அதை செஞ்சு முடிச்சார். அதே போல நீங்க என்ன முயற்சி பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, எவ்வளவு மனுஷர்கள் நீங்க தேடிங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அதெல்லாம் தோற்று போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். விசுவாசத்தோட நாள் நீங்க